இதுவும் கடந்து போகும். அற்புதம், ஆனந்தம், மெய் என்பர்களே. மிஸ்டர் லேடிஸ் சேனல்ல உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். இதுவும் கடந்து போகும், இதயம் சிறந்து வாழும். இதயத்துக்கான பதிவு இது. இந்த இதய பிரச்சனை, இதய நோய் உள்ளவர்கள் மூச்சு அடைக்குது, அது அடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க, கிட்னியில பிரச்சனை வந்தா தான் இதயம் வரைக்கும் போய் தாக்கும். கிட்னி சரியாயிட்டா சரியாயிடும். அப்ப முதல்ல ஒண்ணும் இல்லைங்க, அடி வயிற்றை சரியா வச்சுட்டோம்னா இடி வந்தா கூட தாங்கலாம் நம்ம. அப்ப நம்முடைய மடி கனம் இல்லாம இருக்கும் சொல்லுவாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. மடியில கனம் இல்லைன்னா வழியில பையன் இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பணங்காசுகளை நீங்க நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இந்த காலத்துல எல்லாருமே மடியில கணம் இருந்தா திருடங்க வந்துடுவாங்க, எதுவுமே இல்லை, ஃப்ரீயா போகலாம். அப்படி இல்லை. அடி வயிறு கணக்க கூடாது. வழியில பையன் இல்லாம போனோம். இப்ப குழந்தை இப்ப புள்ளத்தாசி கூட செல்லும். வயிறு கணத்திருச்சுன்னு வச்சுங்க, மடி கணமாயிருச்சு. எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் இல்லை. அதனாலதான் மடியில கணம் இல்லப்பா, வழியில நாங்க வரல ஜாலியா போவோம். மடியில கணம் இருக்கவன், அதே மாதிரி தொப்ப தொந்தியா இருக்கவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் எல்லாரும் மாதிரி வேகமா போக முடியாது இல்லையா. ஆக என்றைக்குமே வயிறு குறையும். அப்ப எப்ப குறையும், தேவையற்ற கொழுப்புகள் போகணும். அப்ப தேவையற்ற கொழுப்புகள் போனா என்ன ஆகும், எல்லா அவயங்களும் அடிக்குடல் இருக்கக்கூடிய எல்லா அந்த அடி வைத்து இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் சிறப்பா இருக்கும். அதுல கிட்னி சிறப்பா இயங்கும். அப்ப லிவர் ஃபால்ட்டு இல்லாம இருக்கும். அப்ப லிவரை, அதாவது கல்லீரலை சரி செய்து விட்டால் எல்லா ஈரலுமே நல்லீரலா மாறிடும். சரி, அதுக்கு என்னங்க செய்யறது, என்னதாங்க விஷயம்? ஒன்றும் இல்லை. மதியத்துல எலுமிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அரைப்பழம், ரொம்பலாம் கிடையாது, அரைப்பழம் எலுமிச்சம்பழம் நல்ல எலுமிச்சம்பழத்தை நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதாவது அதோட பழத்தை வெட்டிட்டு நீங்க அரைப்பழம் தான், ரொம்பலாம், ஒரு ஆளுக்கு அரைப்பழம், அதை அப்படியே என்ன செய்யணும் தெரியுமா, 4 வெட்டி, புளியெல்லாம் கூடாது, 4 வெட்டி சுடு தண்ணியில கொதிக்கிற தண்ணியில போட்டணும். கழுவிட்டு தான் வெட்டணும். எந்த பழம்னாலும் கழுவிடணும் முதல்ல. அதுக்கப்புறம் அதை சுடு தண்ணியில போட்டணும். போட்டுட்டு அதுல கொஞ்சம் உப்பும் போடணும். என்ன சார் உப்பெல்லாம் போடலாமா சார், பத்தியம் சொல்லுவீங்களே, உப்பை போட சொல்றீங்களே அப்படின்னு. நீங்க உப்பாம இருக்கணும்னா இப்ப உப்பு போடணும். அப்ப தப்பாம நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஒப்பாம போறதெல்லாம் மாறிக்கும். சரியா? இப்ப இந்த உப்பை அதுல கொஞ்சம் போடணும். சரி சார், போட்டுட்டேன் சார், இப்ப அடுத்து என்ன சார் செய்யணும் சொல்லுங்க சார் அப்படின்னு வேகமா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. என்ன சார் இதயத்துக்கும் உப்பு போட்டு நீங்க என்ன சார் இது மாதிரி என்னமோ சொல்றீங்க? ஆமையா, இதான் ரகசியமே. இதை போட்டீங்களா, இந்த இந்த எலுமிச்சம்பழம் விளையாட்ட நினைச்சிடாதீங்க, அவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. இதுல போட்டீங்களா, இதுல என்ன செய்யணும், கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா, கொத்தமல்லி விதை. கொத்தமல்லின்னா நீங்க இலைய கொண்டாந்துடக்கூடாது. கொத்தமல்லியை அதுல கொஞ்சம் போடணும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்படியே பச்சையா தான் கொத்தமல்லி. கொஞ்சோண்டு இது நம்ம வெந்தயம், அவ்வளவுதான். இதை போட்டு நல்லா வேக விட்டணும், நல்லா கொதிக்கணும். ஒரு 300 மில்லி தண்ணி 200 மில்லியா வந்துடணும். இதை நீங்க பருகிட்டு வாங்க, தொடர்ந்து ரெகுலரா பருகிருங்க. மத்தியானம் சரியா ஒரு 12 மணிக்கு பருங்க. முடிஞ்சவங்க சுக்கு 1 ஸ்பூன் போடுங்க, தப்பே கிடையாது. மதியம் 12 மணிக்கு சுக்கும் போட்டுருங்க அதுல. இதை தொடர்ந்து பருகிட்டே வாங்க, அனைத்து செல்களும் புதுப்பிக்கப்படும். இதய தாமரை இனிமையாக மலரும். கல்லீரல் சிறப்பா வேலை செய்யும். அவ்வளவு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த நான் சொன்ன அந்த கலவை. அவ்வளவு வேலை செய்யாது. ஆகவே அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இப்ப இந்த வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், அதே மாதிரி 5 வெள்ளு பூண்டு, 5 வெள்ளு பூண்டு, 5 வெங்காயம், ஒரு தக்காளி, இது எல்லாம் அப்படியே நல்லா என்ன பண்ணணும், நல்லா இடிச்சரணும் போட்டு
தக்காளி எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு நல்லா இதாக இடிச்சு அப்படியே வந்து ஒரு தண்ணியில போட்டு கொதிக்க விடணும். இதுல மஞ்சத்தூள் போட்டுடணும், சோம்பும் போடணும். சோம்பு தவிர வேற ஒன்றுமே போடணும், இவ்வளவுதான். சோம்பை மட்டும் போட்டுருங்க. கொஞ்சம் லேசா உப்பு போடுங்க. கொதிக்க விட்டீங்களா, கரைச்சா இறக்கும் போது நீங்க ஒன்று எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழத்தை அதில் புழிஞ்சு விடணும். அது ஒரு வகையா இருக்கும். இதை நீங்க தொடர்ந்து 10 நாள் மட்டும் சாப்பிட்டு வந்து பாருங்க. பளிச்சுன்னு இருக்கு மூஞ்செல்லாம். உங்களுக்கு மூஞ்சி பளிச்சுட்டு இருக்கனால என்னன்னா இதயத்தை, அதாவது ரத்த ஓட்டங்கள்லாம் சிறப்பா சீரடையும்னு அர்த்தம். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.